Question number 18. Solve P into 1 plus Q equal to QZ. இது வந்து partial differential equation. இது முதல்ல PQ XYZ இதில் வந்தாவே இது பேர் partial differential equation. இது என்ன டைப்புன்னு பார்க்கணும். இதில் P இருக்குது, Q இருக்குது, Z இருக்குது. அப்போ this is of the form f of Z, P, Q equal to 0. ஏன்னா இதில் X, Y வரல, PQ, Z மட்டும் இருக்குது. இப்போ PQZ மட்டும் இருந்துச்சுன்னா அதோடைய சப்ஸ்டியூஷன் வந்து Q ஈக்குவல் டு ஏபி. சரியா? PQZ இருந்தால் Q ஈக்குவல் டு ஏபி போடணும். கொஸ்டினில் எங்கே Q இருக்கோ அங்கே ஏபி போடணும். இங்கே ஒரு ஏபி போடணும், இங்கே ஒரு ஏபி போடணும். அப்போ P இன்ட்டு 1 ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏபிஇசட். இந்த ரெண்டு பியுமே ப்ராடக்டில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏஇசட். இதில் நான் P தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி இங்கே இருக்கட்டும், இந்த +1 அங்கே போச்சுன்னா -1. P மட்டும்தான் வேணும். அப்போ ப்ராடக்டில் இருக்கிற ஏ வந்து இங்கே வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். அப்போ P கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எப்பயுமே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdyல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ dz ஈக்குவல் டு pdx, q இருக்கிற இடத்துல ஏபி போட்டுக்கிறோம், dy. ரெண்டுத்துலேயுமே P இருக்கிறதுனால காமனாக P எடுக்கிறோம். P எடுத்தால் dx ப்ளஸ் ADY. இந்த P வந்து இங்கே ப்ராடக்டில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். dz டிவைடட் பை P இருக்கிற இடத்துல நம்ம என்ன வேல்யூ போடணும், AZ மைனஸ் 1 பை ஏ. P கீழே இருக்கிறதுனால AZ மைனஸ் 1 பை ஏ. கீழே இருக்க ஏ என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கில் எடுத்தால் ஏ வந்து நியூமரேட்டருக்கு வந்துருச்சு. dx ப்ளஸ் ADY இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் போத் சைட். அப்போ இங்கெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம். இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், இதுக்கு ஒரு இன்டகிரேஷன். ஏ வந்து கான்ஸ்டன்ட்னால ஏவை இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துருக்கோம். இங்கேயும் ஏ கான்ஸ்டன்ட்னால ஏவை வெளியே எடுத்துட்டோம். இன்டகல் dz பை AZ மைனஸ் 1 ஃபார்முலா வந்து log AZ மைனஸ் 1. இசட் தான் இங்கே வேரியபிள், ஏன்னா dz கொடுத்ததுனால இசட் தான் வேரியபிள். இசட்டுக்கு முன்னாடி ஏ வந்ததுனால ஏ வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதியிருக்கோம். எப்பயுமே இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டை டினாமினேட்டரில் எழுதணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் கான்ஸ்டண்ட்டை நியூமரேட்டரில் எழுதணும். இன்டகல் dx வந்து எக்ஸு ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ட், இன்டகல் dy வந்து ஒய் ப்ளஸ் சின்றது நம்ம போடுறோம். இப்போ என்னென்ன ஃபார்முலா இன்டெக்ரல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டெக்ரல் dx பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இன்டெக்ரல் dy ஈக்குவல் டு ஒய். இந்த 3 ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஏ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ லாக் AZ மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் AY ப்ளஸ் சி. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.